பேர் பெட் அனிமல்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் வீட்டில். ஓகேவா? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கடவுளோட வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கும். உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது. இந்த கார்ட் வழியாக பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம செய்யலாமா, நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, அது சூஸ் பண்ணால் கரெக்டாக நமக்கு இருக்குமா, அதெல்லாம் ஒரு குழப்பம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன் இது இப்படி இருக்குது, ஏன் அது அப்படி இருக்குது, நான் இப்படி தானே இருக்கேன், அது ஏன் இப்படி நடக்கல அப்போது எனக்கு. இதுக்கெல்லாமே ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் ப்ரே பண்ணுறது, ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க, இல்லைனா பைரவர் வழிபாடு பண்ணுறீங்க, எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அது அவர்கிட்ட நீங்கள் ப்ரேயரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த வாரம் அவங்க கொடுக்குறாங்க. அது நீ டிசைட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. டிசைடிங் அந்த விஷயம் உங்களுக்கு சரியாக டிசைட் பண்ண வரலைன்னா உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் இருக்கவே இருக்குது. டிவைன் பாத் நீங்கள் முடிவு பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இதை செய்யலாமா வேணாமா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கன்சல்டேஷன் வந்துடுங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்டிகுலர் அந்த காட்கிட்டே பிரசன்னம் கேட்டு நீங்கள் முடிவுகளை எடுங்க. ஓகேவா? சந்தோஷமா? இப்படியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. அதையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வரும் வாரம். 9 ஆஃப் மைக்கேல். சில பேர் நீங்கள் டிசைட் பண்ண விஷயத்தில் எனக்கு இன்னும் எதுவும் நல்லது நடக்கலை, அதில் தாட்டை ரொம்ப அதிகமாக வச்சு ரொம்ப வரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நீங்கள் டிசைட் பண்ண விஷயம் ஏன் இவ்வளோ நாளாக நடக்கலை, அதில் அவுட்கம் எதுவுமே வரல, அது எப்போ வரும், ஏன் எனக்கு நடக்கலை, இது மாதிரி நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. அன்னெசரி ஒரிஸ். ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் அதை செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை செய்யாதீங்க. டிசைர் ரிலீஸ் ஃபீலிங் ஆஃப் கிரேட் கில்ட் ஆர் ஒரி டு யுவர் ஏஞ்சல். உங்களோட வருத்தங்களை எல்லாத்தையும் ஏஞ்சல் கிட்ட விட்டுருங்க. உங்களோட அந்த குற்ற உணர்வு, ஒரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க, ஏஞ்சல் கிட்ட விடுங்க அப்படின்றாரு. ரிலீஸ் ஃபீலிங் ஆஃப் ரீக்ரெட் கில்ட் ஆர் ஒரி டு யுவர் ஏஞ்சல்ஸ். ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்வார், என்கிட்ட எல்லாத்தையும் விடு, நீ ஏன் சோக பாட்டு பாடிட்டுருக்க, நீ டிசைட் பண்ணதில் ஏன் உனக்கு அவுட்கம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னோட தாட்டை அந்த மாதிரி ரொம்ப யோசிக்க விடாது. அது கரெக்டான நேரத்தில் உங்ககிட்ட அலைனாகி வரும். இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாமல் சில பேர் பண்ணுற நிறைய மிஸ்டேக் இது தான். ஒரு விஷயம் வேணும்னு டிசைட் பண்ணுவீங்க, அது வர்றதுக்குள்ளே அந்த டைம் பீயிங் நீங்கள் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அது டே டு டே ஒர்க்காக இருக்கும், டே டு டே உங்களோட தேவைகளாக இருக்கலாம். உடனே என்ன பண்ணுறது, உங்களோட லாங் டைம் டிசையரோட அதோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை அப்படி சொல்லிட்டு இந்த டெம்ப்ரரியான இப்போ இந்த இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப லேக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் உங்களை நழுவி போயிடும். ஃப்ராங்காக இதுதான், இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அந்த விஷயம்தான் பிரதானமாக இருக்குது உங்களுக்குன்னா நீங்கள் அதில் ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸாக இருந்துக்கணும். டே டு டே ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணி, இதெல்லாம் எனக்கு டெம்ப்ரரியான விஷயம்தான், இதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிடுவேன், எனக்கு ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் இப்போ இந்த விஷயத்தை எனக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை இறைவன் கொடுத்துருக்கிறாரு, என்னோடய ஒரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நான் ஏஞ்சல் கிட்ட விட்டுடுறேன், என்னோடய குரு கிட்ட சரண்டர் பண்ணுறேன், டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுறேன், அதை செய்யுங்க. அப்பா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒவ்வொரு கார்ட்லேயும் அவ்வளோ விஷயம் வச்சுருக்காரு. இன்னும் கூட இதில் நிறைய நான் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ விஷயம் சொல்கிறது. ஆனால் இவ்வளோ விஷயம் சொல்லியும் எவ்வளோ நீங்கள் ஏற்றிக்கிறீங்க, கமெண்ட்டில் போடுறீங்களா, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் உங்களோட விஷயங்கள் நடக்கலைன்னா ஏன் நடக்கலை கேட்டிங்களா, ஏன் நடக்கலைன்னு வருத்தப்படுறீங்கள, அதுக்கு தான் இந்த கார்டு. உங்களோட டிசையரில் எந்த அவுட்கமும் வரல, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, சரியாக தூங்குறது கிடையாது. அடுத்த கார்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் ஏரியல். ரிலையபிள், கிளவர், educated, balanced. An excellent opportunity will offered in your scholarship or shoot education time to get work. இந்த வரும் வாரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட எஜுகேஷன் லைனில் ஏதோ ஒரு சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம்,
சரியா? உங்களுக்கு உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். உங்களோட டைமை வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் வரும் வாரம். அதை செஞ்சிங்கன்னா அதில் கண்டிப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சரியா? இது ஒரு சிலருக்கு படிக்கிற செல்லங்களுக்காக, வேலைக்காக, ஜாப்க்கு, அந்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஒரு சிலர் உங்களுக்கான விஷயத்தில் நிறைய, அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. பிளானிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஏதோ ஒரு, அதாவது உங்களோட இந்த இது வந்து உயர்த்திக்கணும், உங்களோட ஜாபில் உங்களுக்குன்னு சில வசதி வாய்ப்புகள் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும்ன்ட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். சில பேர் வந்து இதுக்கான பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. வரும் வாரத்தில் அதுக்கான டைம் வருது, நீங்கள் அதுக்கான அந்த ஸ்டெப்பை எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள், உங்களோட ஜாபு, பிஸ்னஸ்க்காக பிளான் பண்ணி வச்சுருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிவிட்டு அதோட எதிர்பார்ப்புகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல லோனுக்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்ளை கிடைக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணிவிட்டு காத்துட்ருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதுக்கான கதவுகள் திறக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் ஜாப் மாதிரி தெரியுது. சாரிடா, இது ஒரு சிலருக்கு 2 ஆஃப் மைக்கே இல்லை. சில பேர் வந்து இந்த வரும் வாரம் காம்ப்ரமைஸ் ஆகணும். உங்களோட விஷயங்களில் எதுலேயோ ஒன்றில் நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டேன்றீங்க. கொஞ்சம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது. வரும் வாரம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? ஓவர் அனலைசிங் எ ப்ராப்ளம், ஓவராக எதையுமே அனலைஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிவ் இட், ஓகே? யூ வில் ஹோலி பெட்டர், யூ வில் better if you just make a decision. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஓகேவா? எதையுமே ஓவராக அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் காலம் ஃபுல்லாக. கண்டுபிடிங்க காம்ப்ரமைஸ்க்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் எ காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா? எந்த விஷயத்தில் நீங்கள் லேக் ஆகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக என்ன வழிகள் இருக்கோ அதை தேடுங்க. ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுங்க. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது, முக்கியமான முடிவுகளாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வந்து வரன் பார்க்குறீங்க, ஒரு லவ் பாண்டிங்கில் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது, அதை கேட்டுக்கணுன்னா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பிரசன்னம் பார்த்தும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். டேரோட்லேயும் பார்ப்பேன், பிரசன்னத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்து கொடுப்பேன் சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் கன்சல்டேஷனோடு கிடைக்குது உங்களுக்கு, ஓகேவா? கன்சல்டேஷன் இல்லாமல் சில பேரெல்லாம் நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பார்த்துட்டு கொடுப்பாங்க. நான் அப்படி விடுறதில்ல. உங்களுக்கு எது பொருந்தாது, எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்க லேகிங்லேருந்து வெளில வரலாம், எல்லாத்தையுமே உங்களோட ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி சொல்கிறது, டைரெக்டாக பேசி தான் நான் வந்து உங்களுக்கு அந்த சஜஷனை கொடுப்பேன். ரெண்டாவது பிரசன்னமும் பார்ப்பேன். சில பேருக்கு பிரசன்னம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பர்சனல் ரீடிங் மட்டும் உங்களுக்கு டேரோட்டில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கார்டு கியூன் ஆஃப் ஏரியல். மெச்சூர், ப்ராக்டிக்கல், ஜெனரஸ், ஹாப்பி. வாவ்! சில ஃபீமேல் எனர்ஜிஸ் கம்மிங் வீக் வந்து நல்லா உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்க போகிறீங்க. ரொம்ப இத்தனை நாள் சோக கீதம் பாடிக்கிட்டு டல்லாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மிரர் முன்னாடி போய் நின்று நான் தான் ரொம்ப பியூட்டிஃபுல், நான் தான் உலகத்திலே அழகி அப்படி சொல்லிவிட்டு உங்களையே நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ண போகிறீங்க. ஆமாம் தானே? கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே.
ஸோ மெயில் கூட நீங்கள் கூட பண்ணலாம், ஓகேவா? ஃபீமேல் மட்டும்தான் மேடம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் கூட நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கேன், நான் நான் வந்து எப்படி இருக்கேன் பாரு அப்படி சொல்லிட்டு உங்களையே வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க, ஓகேவா? அப்போ தான் உலகம் உங்களை அப்படி பார்க்கும். சில பேர் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில், அதே மாதிரி சில பேர் வந்து உங்களோட ஹேர் ஸ்டைலில் ஏதோ ஒரு விஷயம், ஹேருக்காக டேக் கேர் பண்ணிக்கிறது, ஃபேஸ்க்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் பண்ணுறது, இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து இந்த வரும் வாரத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நேச்சர் யுவர் செல்ஃப் அண்ட் இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக கேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களை செல்ஃப் கேர் பண்ண. ஓகே, சில பேர் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு, அதாவது மற்றவங்கக்கிட்டேருந்து ஒரு ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடாக இருக்குது. சில பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ இது மாதிரி பண்ணு. இப்போ நம்ம சேனலில் பார்க்குறீங்க, உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு, நான் தான் பெட்டர், நான் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் இந்த உலகத்துலேயே அப்படி சொல்லி அஃபர்மேஷன் பண்ண. இதுவும் ஒரு மாதிரி உங்களை நீங்களே வந்து ஒரு செல்ஃப் லவ் பண்ணும்பொழுது உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அப்போ உலகம் உங்களை அந்த மாதிரி பார்க்கும். இது எவ்வளோ அற்புதமான விஷயம். இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த விஷயத்தையே அப்படியே கார்டில் சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி பல நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவேன். அந்த விஷயத்தை இந்த கார்டு வழியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்விப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், செய்யுங்க, ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. இந்த அற்புத ஞானத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செய்யணும் இந்த வரும் வாரம். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது நான் ஒரு சிரிச்சுட்டே சொல்கிறேங்கிறதுனால இது இன்னும் 10ஓட 11 விட்டு போகாதீங்க, ஓகேவா? உங்களை கேர் பண்ணிக்கோங்க வரும் வாரம். அதை நிறைய பேர் செய்ய தான் போகிறீங்க. சில பேர் செய்யாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த செல்லங்கள் கொஞ்சம் இதெல்லாம் டவுட்டெல்லாம் தூக்கி போட்டு உங்களை கேர் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, சூப்பராக கொடுத்துருக்குறாரு. இந்த வரும் வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு 12 கார்டில் வந்துருச்சு. பைல் 2க்கு பெரிய லென்த்தியாக போயிடுச்சு இந்த பைல் ரீடிங். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கும் சாமுவேல் ஏஞ்சலுக்கும் தேங்க் பண்ணுங்கள், ஓகே? சரி, இப்போ நம்ம அடுத்துல இதை ப்ளூ கலர் இந்த பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 3 பார்க்குறோம். பைல் 3க்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல்னு பார்க்கலாம். இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ் எல்லாத்துக்கும், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் 44455, மைக்கேல் ஏஞ்சலோடது 22255 அவரோட நம்பர். இந்த நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. என்னவா வந்து சும்மானு வந்து விழறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பைல் 2 பார்த்த சில செல்லங்கள் பைல் 3 பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் 3 பைலுமே பார்க்குறீங்க, ஒரு சிலர், ஓகேவா? 7 கார்டு. ஃபஸ்ட் பைலுக்கு 7 கார்டு, 3வது பைலுக்கு 7 கார்டு வந்திருக்கு. சரி, பார்ப்போம். செல்லங்களே, இந்த வரும் வாரம் நீங்கள் உங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்குவீங்க. கொஞ்ச நாளாக உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை, உங்களோட ஸ்கின்னை பற்றி கேர் பண்ணாமல், ஹேரை பற்றி கேர் பண்ணாமல் சதா வேலை, குடும்பம் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரம் நீங்கள் நான் வந்து கேர் பண்ணிக்க போகிறேன், நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிவிட்டு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க. சில பேர் வந்து பார்லர் போயிட்டு ஃபேஷியல், ஹேர் ஸ்டைல், அதெல்லாம் ஹேர் ஸ்பா அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிறது, நிறைய விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கி உடுத்திக்கிறது,
இது மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் அது மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளில் இந்த மாதிரி உங்களை வந்து தயார் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக பண்ண வேண்டியது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வரும் வாரத்தில் செய்கிறீங்க. ஓகேவா? சில பேர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கிடைச்சாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அட்வைஸ் கிடைச்சிச்சில்ல, ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஏஸ் ஆஃப் ஏரியல். இட் இஸ் யுவர் லக்கி டே. வாவ், இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு லக்கியஸ்ட் வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். லக்கி டேவும். நியூ ரிசோர்ஸ் ஆஃப் மணி, டைம் ஆர் சப்போர்ட், a change in job or a promotions. ஏஸ் ஆஃப் ஏரியல் என்ன சொல்ல வராங்க? ஏஸ் ஆஃப் ஏரியல் நிறைய அபேண்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரமோஷன். சில பேர் வந்து உங்களோட ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா புதிய வழியிலேருந்து மணி உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கலாம். உங்களை பார்த்துக்கிறதுக்கான ஒரு டைம், மணி, டைம், சப்போர்ட் எல்லாமே டிவைன் கிட்டேருந்து உங்களுக்கு வருது. ஒரு நியூ ரிசோர்ஸ், ஒரு நியூ சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஜாப் மாற்றம், அது மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷன், ஜாபில் வந்து ஒரு ப்ரமோஷன் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த வாரம் நடக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏரியல். ஓகேவா? ஏரியலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 2 கார்டு ஏரியல் கார்டு தான். அதனால தான் இந்த மாதிரி மணி, அபேண்டன்ஸ் இதை பற்றியெல்லாம் அவங்க உங்களுக்கு கொடுக்குறது. சூப்பர். 3 ஆஃப் ரஃபேல். ரீசன் டு செலிப்ரேட் கம்யூனிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ரிலேஷன்ஷிப், சில்ட்ரன்ஸ். சில பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும். சில பேர் வந்து பர்த்டே பார்ட்டி, சில்ட்ரன்ஸ்க்கான அந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறது, கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரிலேட்டிவ்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வருதுன்னா போய் அட்டன் பண்ணுங்கள். அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கலாம். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் கூட சில பேர் நீங்கள் பண்ணலாம். அடுத்த கார்டில் என்ன சொல்கிறாரு பார்க்கலாமா? நைட் ஆஃப் கேப்ரியல். இந்த வாரம் வந்து நீங்கள் சில விஷயங்களை யோசனை மட்டும் வச்சுருக்கீங்க. அது உங்களோட ஜாப் கேரியருக்காக இருக்கலாம். ஒரு பேஷனேட்டாக ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு கண்டிப்பாக ஜாப் கேரியர் மாதிரி தான் தெரியுது. அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை ஜஸ்ட் டூ இட் அப்படின்றார். அதுக்கான டைம், இந்த கரெக்டான டைம் அலைன் ஆகி வருது. அதனால் அதை செய்யணுன்றார். ஓகேவா? சில பேர் அந்த மாதிரி செய்யாமல் யோசனையிலே இருந்தீங்கன்னா அதை செய்யுங்க. என்ன, எனக்கு இதுதான் தெரியும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன தெரியுதோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணுங்கள், வழி கிடைக்கும் அப்படின்ட்டு. வாவ், ஸ்ட்ரென்த் கார்டு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து ஃப்யூஸ் போன பல்பாக தான் இருந்திருப்பீங்க. ஏம்மா இப்படி சொல்லிடு? ஏன்னா எனக்கு கார்டு பார்க்கும்போதே அதை தெரியுது. இங்கே வந்து இந்த கார்டு கையில் எடுக்கும் போதே ஒரு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு வருது, எனக்கு வருது. அதனால் சொல்கிறேன், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது. சில பேரெல்லாம் வந்து மன்னிக்கிற காலகட்டமாகவும் இந்த வாரம் இருக்கும். உங்களோட அந்த அன்பான குணத்தினால நீங்கள் எதையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போவீங்க, சக்ஸஸாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அரைகுடம் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. அது மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்கள் கண் முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை பிரச்சனையாக பார்க்காம அது ஒரு சேலஞ்ச், அது எனக்கு இடப்பட்ட ஒரு சவால், அந்த சவாலை நான் ஈஸியாக முறியடிப்பேன். அதை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணுறது, அதை ஒரு ஆர்வத்தோட, கர்வத்தோட, ஆர்வத்தோட, ஸ்ட்ரென்த்தாக, என்னால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுறது. தட் மீன்ஸ் ஓகே. அது மாதிரி சில உறவுகளையும் சில சுச்சுவேஷனையும் மறக்கிறது, மன்னிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இத்தனை விஷயம் சொல்லிகிட்ருக்குறேன். இதை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த தனித்துவம் தெரியும் உங்களுக்கு. இந்த வாரம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கக்கூடிய வாரம். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அடுத்த கார்டில் என்ன சொல்கிறார்? 4 ஆஃப் ரஃபேல்.
இந்த வரும் வாரம் நீங்கள் சில பேர் கொஞ்சம் சோககீதம் பாடுற மாதிரி தெரியுதுப்பா. அதாவது இறைவன் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதோ பிரேக் நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லாமல் போயிருக்கலாம், அதுலேயே கவனம் செலுத்திட்டுருக்கீங்க. அதுலேயே தான் உங்களுக்கு வந்து ஒரு தனிமையாக, அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் கொண்டு போகிறீங்க. உங்களை எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் கூட நீங்கள் வந்து யார்கிட்ட சரியாக பேசாமல், அதாவது தனியாக போய் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சில பேருக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப்பை வந்து மறக்க முடியல. உங்களுக்கு இதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸு. வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பாரு, அதுலேயே கவனத்தை செலுத்தாத. நீ வேறு ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தும் போது நீயே உன்னோட லைஃப் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நீ அதே விஷயத்தில் பாஸ்ட்லேயே உன்னோட இதில் கவனத்தை வச்சுருக்கிறது வந்து நல்லது கிடையாது. இந்த வரும் வாரம் நீ இதை வந்து வெளில வரும்பொழுது உனக்கான லைஃப் எப்படி அழகாக மாறுதுங்கிறத உன்னால் பார்க்க முடியும். அதனால் பி அவேர். உங்களோட இந்த எமோஷ்னல் ஃபீலிங்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இந்த வரும் வாரம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க, இதிலேருந்து வெளில வரணும் அப்படின்றாரு. குயின் ஆஃப் கேப்ரியல், பேஷனேட், சார்மிங், பிரில்லியண்ட், இண்டிபெண்ட். இந்த வரும் வாரம் நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக அதை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் சொல்லுங்களே. குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக செய்யுங்க. The ability to attract helpful people. நீங்கள் வந்து நிறைய லைஃப்பில் லெசன் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. அது உங்களை ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாற்றி விட்ருக்கு. உங்களோட ஸ்பிரிட் கைட் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் ஏஞ்சல்ஸோட அந்த சைன் பார்ப்பீங்க. ஏதாவது பெட் அனிமல் கூட நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கார்டு, ஒரு மாகாளி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க. அவங்க உங்களுக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, ஹோப்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட அட்ராக்ஷன் மற்றவங்கள, நீங்கள் இப்படி இருக்கிறது வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியமாக நீங்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கிறது நிறைய மக்களால் அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவியாகவும் இருப்பீங்க. உங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் இருக்குது. சரியா? சூப்பராக வந்திருக்கு கார்டு. 7 கார்டு. ஓகேவா? இது 7 கார்டோட போதும்னு எனக்கும் தோணுது. இந்த பைல் 3 ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ரொம்ப அழகாக கிளியராக கொடுத்துருந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இந்த வரும் வாரம் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கான அதுக்குள்ளே இருக்க மறைந்திருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கவனமாக கையாளணும், எல்லாமே கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ரஃபேல், உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் வந்திருக்காங்க. ஏரியலோடது 2 பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, ரஃபேலோடது இருக்குது, கேப்ரியலோடதும் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆர்கேஞ்சல், ஏரியல் 3 கார்டு. ஓகே,
எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், உங்கள் லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும், இல்லை ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. பிரசன்னம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பிரசன்னம் பார்த்து உங்கள் பர்டிகுலர் காட் கிட்ட நீங்கள் வந்து அவங்களோட உத்தரவு வேணும்னாலும் அது கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.